அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை ஈமான் கொண்ட நல்லோர்களே, இன்று நம் இதயங்கள் வேதனையால் விம்முகின்ற, நம் கண்கள் கண்ணீரால் நிறைகின்ற ஒரு விஷயத்தை பற்றித்தான் பேசப்போகிறோம். உலகின் ஒரு மூலையில் நம்முடைய சொந்த சகோதரர்களான பாலஸ்தீனத்து மக்கள் துடிதுடித்து மடிவதை பற்றித்தான். பச்சிளம் குழந்தைகளின் ஓலங்கள் வானை பிளக்கும் போது, தாய்மார்களின் கண்ணீர் வற்றாத நதிகளாக பெருக்கெடுக்கும் போது, தகப்பன்மார்களின் நெஞ்சை பிளக்கும் வேதனை அல்லாஹ்வின் அர்ஷையை ஒலுக்கும் போது, ஒரு உம்மத்தாக நம்முடைய பொறுப்பு என்னவென்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்ரேல் எனும் ஆக்கிரமிப்பு சக்தி பாலஸ்தீனத்து ஆதரவற்ற மக்கள் மீது நடத்தும் கொடூரமான தாக்குதல்களை நாம் காண்கிறோம். அது ஒரு போர் அல்லது ஒரு அப்பட்டமான இனப்படுகொலை. வீடுகள் தரைமட்டமாக்கப்படுகின்றன, மருத்துவமனைகள் மீது குண்டு வீசப்படுகிறது, பள்ளிக்கூடங்களில் தஞ்சம் புகுந்த பிஞ்சு குழந்தைகள் கூட ஈவிரக்கமின்றி கொல்லப்படுகிறார்கள். உலகம் முழுவதும் இதற்கு கண்டனம் தெரிவித்தாலும் அந்த அக்கிரமக்காரர்களுக்கு சக்தி கொடுப்பது எது? அவர்களுடைய பொருளாதார பலம்தான். அவர்களுடைய ஆயுதங்களுக்கும் தோட்டாக்களுக்கும் பணம் கொடுப்பதே அவர்களுடைய தொழிற்சாலைகளும் அவர்களுடைய உற்பத்தி பொருட்களும் தான். இந்த இடத்தில்தான் நாம் ஒவ்வொருவருமே குற்றவாளி கூண்டில் நிற்கிறோம். நம் சகோதரர்களின் மார்பை துளைக்கும் ஒவ்வொரு தோட்டாவிலும் ஒருவேளை நம்முடைய வியாபாரத்தின், நம்முடைய நுகர்வின் ஒரு சிறு பங்களிப்பும் இருக்குமோ என்று நாம் அஞ்ச வேண்டும். சகோதரர்களே, எல்லாவற்றையும் விட வேதனையான உண்மை என்ன தெரியுமா? இந்த அக்கிரமக்காரர்களின் பொருட்கள் உலகின் எல்லா மூலைகளிலும் விற்கப்படுகின்றன. ஆனால் நம் இதயத்தை காயப்படுத்துவது அதுவல்ல. இஸ்லாத்தின் இதய பூமியில் உலக முஸ்லிம்களின் கிப்லா அமைந்துள்ள புனித நகரங்களான மக்காவிலும் மதீனாவிலும் கூட இந்த தயாரிப்புகள் எந்தவித மன உறுத்தலும் இன்றி விற்கப்படுகின்றன என்பதுதான். சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வின் ஆலயத்திற்கு முன்னால் நின்று நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அடங்கப்பட்டிருக்கும் பூமிக்கு அருகில் இருந்தனும் சகோதரர்களை கொல்வதற்கு பணம் கொடுப்பவர்களின் பொருட்களை நாம் காசு கொடுத்து வாங்குகிறோம். அந்த பணத்தில் வாங்கிய குளிர்பானத்தை அருந்துகிறோம், அந்த உணவுகளை உண்கிறோம். எந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்? ஒருபுறம் பாலஸ்தீன மக்களுக்காக கையேந்தி துவா செய்து கொண்டு, மறுபுறம் அவர்களின் கொலையாளிகளின் பணப்பையை நிரப்ப உதவும் இந்த முரண்பாட்டை நாம் சிந்தித்ததுண்டா? வளைகுடா நாடுகளின் பிரம்மாண்டமான மால்களில் இந்த பொருட்கள் குவிந்து கிடக்கும்போது அதை வாங்குவதற்காக வரிசையில் நிற்பவர்களில் நம் சகோதரர்களும் இருக்கிறார்கள் என்பது நம்மை தலைகுனிய வைக்க வேண்டும். சிலர் கேட்கலாம், நாம் வாங்கும் ஒரு சிறிய பொருளால் என்ன நடந்துவிடப் போகிறது என்று. சகோதரர்களே, நினைவில் கொள்ளுங்கள், சிறு துளிதான் பெரு வெள்ளமாகிறது. கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு முடிவெடுத்தால் ஒரே இரவில் அவர்களுடைய பொருளாதாரத்தை நம்மால் ஆட்டம் காண வைக்க முடியும். இது இந்த காலத்தின் மிக வலிமையான ஜிஹாத், ஒரு மாபெரும் போராட்டம். ஆயுதம் ஏந்தி போராட நம்மால் முடியாமல் இருக்கலாமானால் நம் கையில் இருக்கும் பணம் என்ற ஆயுதத்தை சரியாக பயன்படுத்த நம்மால் முடியும். அக்கிரமக்காரனுக்கு உதவுவதும் அக்கிரமமே. அவர்களின் பொருட்களை வாங்குவது நாம் அந்த அக்கிரமத்திற்கு கொடுக்கும் மௌன அங்கீகாரம். ஒரு தீமையை கண்டால் கையால் தடுக்கட்டும், முடியாவிட்டால் நாவால் கண்டிக்கட்டும், அதுவும் முடியாவிட்டால் மனதால் வெறுக்கட்டும். இது ஈமானின் கடைசி நிலை என்று நமக்கு கற்றுத்தந்த நபியின் வழித்தோன்றல்கள் நாம். இன்று நம் கைகளால் நாம் செய்யக்கூடிய ஆகப்பெரிய எதிர்ப்பே இந்த புறக்கணிப்புதான். ஆகவே என் அருமைக்குரியவர்களே, நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். இன்று முதல் நாம் வாங்கும் ஒவ்வொரு பொருளும் யாருடையது என்று ஆராய்வோம். என் சகோதரர்களின் இரத்தக்கரை படிந்த எந்தவொரு பொருளையும் என் வீட்டிற்குள் நான் கொண்டு வர மாட்டேன் என்று ஒவ்வொருவரும் உறுதிமொழி ஏற்போம். மாற்றுப் பொருட்கள் நம்மிடம் இருக்கின்றன. அவை அவ்வளவு பிரபலமானதாக இல்லாமல் இருக்கலாமானால் எந்தவொரு பிராண்டின் புகழும் நம் சகோதரர்களின் உயிரை விட பெரியதல்ல. இந்த செய்தியை நாம் எல்லோரிடமும் கொண்டு சேர்ப்போம். நம் குடும்பத்தில், நண்பர்கள் வட்டத்தில், நம்முடைய மஹல்லாக்களில் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். எல்லாவற்றிற்கும் மேலாக வேதனையில் உழலும் நம் பாலஸ்தீன சகோதரர்களுக்காக நம் பிரார்த்தனையின் கரங்களை உயர்த்துவோம். அவர்களின் துயரத்தில் பங்கெடுப்போம். யா அல்லாஹ், உலகம் முழுவதும் துன்பப்படும் முஸ்லிம்களுக்கும், குறிப்பாக பாலஸ்தீனத்தில் உள்ள எங்கள் சகோதரர்களுக்கும் நீ உன் உதவியையும் நிம்மதியையும் தந்தருள்வாயாக. அக்கிரமக்காரர்களின் கரங்களை நீ முடமாக்குவாயாக. எங்களுடைய இந்த சிறிய முயற்சியை நீ ஒரு நற்செயலாக ஏற்றுக்கொள்வாயாக. வா ஆகிரு தஃபானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.